முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நீட் தேர்வு முடிவுகளை தேர்வு மையங்கள் வாரியாக சனிக்கிழமை நண்பகலுக்குள் வெளியிட தேசிய தேர்வு முகமைக்கு உத்தரவு. நீட் தேர்வு முறைகேடு தொடர்பான வழக்கு விசாரணையை 22ஆம் தேதிக்கு ஒத்திவைத்த உச்சநீதிமன்றம். நீட் தேர்வுக்கான விண்ணப்ப கட்டணமாக 400 கோடி ரூபாய் வசூலித்துவிட்டு ரிக்ஷாவில் வினாத்தாள்களை அனுப்புவீர்களா? மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி. உத்தரப்பிரதேசத்தில் திப்ருகர் விரைவு ரயில் தடம் புரண்டு விபத்து. பெட்டிகள் தடம் புரண்டதில் 4 பேர் உயிரிழப்பு, சுமார் 20 பேர் படுகாயம். வேட்டி அணிந்து சினிமா பார்க்க வந்த விவசாயியை அனுமதிக்க மறுத்த விவகாரம். பெங்களூரு ஜிடி வணிக வளாகத்தை 1 வாரத்துக்கு மூட உத்தரவிட்ட கர்நாடக அரசு. நீலகிரி மாவட்டத்தில் இன்று அதி கனமழை பெய்ய வாய்ப்பு. கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் மிக கனமழை பெய்யும் என கணிப்பு. திருப்பூர், தேனி, திண்டுக்கல் மாவட்ட மலைப்பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்பு. தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரியிலும் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. ஒகேனக்கலுக்கு காவிரி ஆற்றில் நீர்வரத்து 40,000 கனஅடியாக அதிகரிப்பு. 3வது நாளாக பரிசல் இயக்கவும் ஆற்றில் குளிக்கவும் தடை விதிப்பு. சென்னை வியாசர்பாடியில் குழந்தை உயிரிழந்த வழக்கில் திருப்பம். 3வதும் பெண் குழந்தையாக பிறந்ததால் கத்திரிக்கோலால் குத்திக் கொன்ற கொடூர தந்தை ராஜ்குமார் சிறையில் அடைப்பு. திருப்பூர் வாவிப்பாளையம் அருகே தனியார் நிறுவன எரிவாயு பைப்லைன் வெடித்து விபத்து. உபகரணம் பறந்து வந்து தாக்கியதில் பெண்ணுக்கு கால் முறிவு. நீலகிரி மாவட்டம் கூடலூர், பந்தலூரில் பரவலாக காற்றுடன் கனமழை. நாடுகாணியிலிருந்து வயநாடு செல்லும் சாலையில் மரம் விழுந்ததால் அணிவகுத்து நிற்கும் வாகனங்கள். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் பிரபல ரவுடி சம்போ செந்திலை தேடுகிறது காவல்துறை. ஹரிஹரன் மூலமாக அருளுக்கு சம்போ செந்தில் 4 லட்சம் ரூபாய் கொடுத்ததாக விசாரணையில் தகவல். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் பாஜக நிர்வாகி அஞ்சலை தலைமறைவு. கொலை செய்ய லட்சக்கணக்கில் பணம் கொடுத்ததாக விசாரணையில் தகவல். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட வழக்கறிஞர் மலர்கொடி அதிமுகவிலிருந்து நீக்கம். பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நடவடிக்கை. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதான ஹரிஹரன் தமிழ் மாநில காங்கிரஸில் இருந்து நீக்கம். கட்சித் தலைவர் GK வாசன் நடவடிக்கை. அதிமுக முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கர் மேலும் ஒரு வழக்கில் கைது. பிரகாஷ் என்பவரை கடத்தி கொலை மிரட்டல் விடுத்ததாக புகார். 100 கோடி ரூபாய் நில மோசடி வழக்கில் MR விஜயபாஸ்கரின் சகோதரரை கைது செய்ய இடைக்கால தடை. CBCID விசாரணைக்கு அழைத்தால் ஒத்துழைக்க வேண்டும் என உயர்நீதிமன்றம் உத்தரவு. வலுவான கூட்டணி அமைப்பது மட்டுமின்றி நிர்வாகிகளும் கடுமையாக உழைக்க வேண்டும். நீலகிரி தொகுதி நிர்வாகிகளுடனான ஆலோசனையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். அதிமுகவில் தன்னை சேர்த்துக் கொள்ள முடியாது என்று கூற எடப்பாடி பழனிசாமி யார்? முன்னாள் முதலமைச்சர் O பன்னீர்செல்வம் காட்டம். யாரு சொன்னது எடப்பாடி பழனிசாமியிடம் போய் எங்களை கட்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று யார் சொன்னது? அவராகவே கேள்வி கேட்டுக்கொண்டு அவராக பதில் சொல்வது நல்லதல்ல. புதிய உச்சம் கண்ட மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 626 புள்ளிகள் அதிகரித்து 81,343 புள்ளிகளில் முடிந்த வர்த்தகம்.
கன்னியாகுமரி மாவட்டத்தில் பைனான்சியர் வீட்டில் கத்தியை காட்டி மிரட்டி 200 சவரன் நகை கொள்ளை. காயமடைந்த பைனான்சியர் மருத்துவமனையில் அனுமதி. உத்தரப்பிரதேசத்தில் திப்ருகர் விரைவு ரயில் தடம் புரண்டு விபத்திற்குள்ளானதில் இதில் 4 பேர் உயிரிழந்தனர். சண்டிகரிலிருந்து அசாம் மாநிலத்தில் உள்ள திப்ருகர் பகுதியை நோக்கி திப்ருகர் எக்ஸ்பிரஸ் ரயில் சென்றது. இது உத்தரப்பிரதேச மாநிலத்தின் கோண்டா மாவட்டத்தில் சென்று கொண்டிருந்த போது ரயிலின் 6 பெட்டிகள் தடம் புரண்டு விபத்துக்குள்ளானது. தகவல் அறிந்து விரைந்து சென்ற மீட்புப் படையினர் மீட்புப் பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த விபத்தில் 2 பேர் உயிரிழந்தனர், மேலும் பலர் படுகாயமடைந்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து மீட்புப் பணிகளை மேற்கொள்ள அதிகாரிகளுக்கு உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் உத்தரவிட்டுள்ளார். சென்னை வியாசர்பாடியில் ஏற்கனவே 2 பெண் குழந்தைகள் உள்ள நிலையில் 3வது பிறந்த பெண் குழந்தையை கத்திரிக்கோலால் குத்தி கொலை செய்த கொடூர தந்தை கைது செய்யப்பட்டுள்ளார். வியாசர்பாடியைச் சேர்ந்த கூலி தொழிலாளியான ராஜ்குமார் விஜயலட்சுமி தம்பதிக்கு ஏற்கனவே 2 பெண் குழந்தைகள் இருந்த நிலையில் கடந்த 29ஆம் தேதி 3வது பெண் குழந்தை பிறந்தது. இந்நிலையில் கடந்த 7ஆம் தேதி வயிற்றில் பலத்த காயத்துடன் பச்சிளம் குழந்தையை எழும்பூர் குழந்தைகள் நல மருத்துவமனையில் ராஜ்குமாரும் அவரது மனைவியும் அனுமதித்தனர். சந்தேகத்திற்கிடமான வகையில் குழந்தைக்கு காயம் ஏற்பட்டிருந்ததால் மருத்துவர்களின் தகவலை அடுத்து வியாசர்பாடி காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்நிலையில் சிகிச்சை பலனின்றி கடந்த 10ஆம் தேதி குழந்தை உயிரிழந்தது. இதனையடுத்து குழந்தையை பிரேத பரிசோதனை செய்தபோது கூர்மையான ஆயுதத்தால் வயிற்றில் குத்தியதால் இறந்தது அம்பலமானது. இதுகுறித்து தந்தை ராஜ்குமாரிடம் காவல்துறையினர் கிடுக்கிப்பிடி விசாரணை நடத்திய போது ஏற்கனவே 2 பெண் குழந்தைகள் இருக்கும் நிலையில் மீண்டும் பெண் குழந்தை பிறந்ததால் கத்திரிக்கோலால் குத்தியதாக தெரிவித்தார். இதனையடுத்து அவர் மீது கொலை வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் நீதிமன்ற காவலில் சிறையில் அடைத்தனர். கர்நாடகாவில் வேட்டி அணிந்ததால் விவசாயியை அனுமதிக்க மறுத்த தனியார் வணிக வளாகத்தை 7 நாட்கள் மூட அம்மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் ஜிடி மால் என்ற தனியார் வணிக வளாகம் செயல்பட்டு வருகிறது. இங்குள்ள திரையரங்கிற்கு காவேரி மாவட்டத்தைச் சேர்ந்த விவசாயி பகிரப்பா என்பவர் தனது மகனுடன் படம் பார்க்க சென்றுள்ளார். விவசாயி பகிரப்பா வேட்டி அணிந்து இருந்ததால் அவரை தடுத்து நிறுத்திய பாதுகாவலர்கள் உள்ளே செல்ல அனுமதிக்க முடியாது என்று கூறி திருப்பி அனுப்பினர். இந்த சம்பவம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் வணிக வளாக ஊழியர்களின் செயலுக்கு பலரும் கண்டனம் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து தனியார் வணிக வளாக நிர்வாகம் மன்னிப்பு கோரியது. இதனிடையே கர்நாடக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் அசோகா சம்பந்தப்பட்ட வணிக வளாகம் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். இந்நிலையில் தனியார் வணிக வளாகத்தை 7 நாட்கள் மூட கர்நாடக அரசு உத்தரவிட்டுள்ளது. இந்நிலையில் தன்னை அனுமதிக்க மறுத்த தனியார் வணிக வளாக பாதுகாவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டாம் என்று விவசாயி பகிரப்பா கேட்டுக் கொண்டுள்ளார். ಹಂಗ ನಮ್ದು ನಡೀತೈತಿ. ಅವ್ರ ಪಾಪ ಈಗ ಇಲ್ಲಿ ಬಂದು ಸಂಬಳದಾಗ ಒಂದು ಹೆಂಡತಿ ಅಂತ ಇರ್ತಾವೆ, 2 ಮಕ್ಳು ಅಂತ ಇರ್ತಾವೆ. ಅವ್ರಿಗೆ ಇವ್ರದ್ದು ಮನೆಗೆ ಹೋಗಿ ಕುಂತು ಬಿಟ್ರಪ್ಪ ಅಂದ್ರೆ ಅವ್ರದ್ದು ಪಾಪ ನಮಗೆ ಶಾಪ್ ತಟ್ಟಿತದೆ. ಅವ್ರನ್ನ ತೆಗಿಬೇಡ್ರಿ, ಅದು ಏನೋ ತಪ್ಪು ಇರಲಿ ಉಪ್ಪು ಇರಲಿ ಕೆಲಸದ ತೆಗಿಬೇಡ್ರಿ, ಅವರಲ್ಲೇ ಇಡ್ರಿ ಹೇಳ್ತಾವ್ರಿ ಅಂದ್ರೆ ನಾವು ಬಂದಿಲ್ಲ. ಅದು தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கிலிருந்து தன்னை விடுவிக்க கோரிய கோரிக்கையை தற்போது சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் நிராகரித்திருக்கிறது. தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நீதிமன்ற செய்தியாளர் மதன். விவரங்களை பதிவு செய்யலாம். சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தில் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டார். இதன் பிறகு இந்த வழக்கு விசாரணை சென்னை முதன்மை அமர் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. இந்த வழக்கிலிருந்து அமலாக்கத்துறை தன் மீது பதிவு செய்த வழக்கிலிருந்து தன்னை விடுவிக்க வேண்டும் என ஏற்கனவே செந்தில் பாலாஜி ஒரு வழக்கு தொடர்ந்தார். அந்த வழக்கு விசாரணை முடிந்து தீர்ப்பு தள்ளி வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் தீர்ப்பு வழங்கக்கூடாது. அந்த விசாரணையின் போது அமலாக்கத்துறை கொடுத்த அந்த ஆவணங்கள் திருத்தப்பட்டுள்ளது. எனவே புதிதாக தனக்கு தேவைப்படும் அந்த ஆவணங்களை வழங்க வேண்டும், அது வரைக்கும் தீர்ப்பு வழங்கக்கூடாது என்று பல்வேறு மனுக்கள் தொடர்ச்சியாக செந்தில் பாலாஜி தரப்பில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டது. ஏற்கனவே இந்த வழக்கில் செந்தில்
செந்தில் பாலாஜி கேட்ட அந்த அசல் ஆவணங்களும் அவர் நேரில் அழைத்து வரப்பட்டு அவருக்கு வழங்கவும் பட்டது. இந்நிலையில் தான் தற்போது புதிதாக மீண்டும் 2 மனுக்கள் தாக்கல் செய்தார். அதாவது வங்கி ஆவணங்களில் குறிப்பாக அமலாக்கத்துறை அந்த வங்கிக்கு எழுதிய ஒரு கடிதம் தனக்கு வேண்டும், அந்த கடிதம் திருத்தப்பட்டுள்ளது என்ற புதிய கோரிக்கையிலும் மனு தாக்கல் செய்யப்பட்டது. கடந்த முறை இந்த கவரிங் லெட்டரும் அவருக்கு வழங்கப்பட்டது. இதன் பிறகும் கூட அந்த தன்னை விடுவிக்க வேண்டும் என்று தொடரப்பட்ட அந்த வழக்கின் தீர்ப்பை தள்ளி வைக்க வேண்டும் என்று அவர் கோரிக்கையுடன் புதிய மனு தாக்கல் செய்தார். ஆனால் அந்த மனுதான் தற்போது தள்ளுபடி செய்யப்பட்டு, அதே போல முன்னதாக முதல் முறையாக போட்ட அந்த விடுவிக்க வேண்டும் என்ற அந்த மனுவையும் இன்று சென்னை முதன்மை அமர் நீதிமன்றம் தள்ளுபடி செய்துவிட்டது. அது மட்டும் இல்லாமல் வரும் 22ஆம் தேதி அவருக்கு எதிராக அந்த குற்றச்சாட்டுகள் பதிவு செய்ய உள்ளதால் அவரை நேரில் ஆஜர்படுத்த வேண்டும் என்றும் தற்போது காவல்துறைக்கு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. பாலா, நன்றி மதன், விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு.